எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா அந்த இடத்துல வரணும், அந்த டைமுக்குன்னு விதிச்சா மட்டும்தான் நம்மளால உள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. என்னதான் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த டைமுக்கு அங்கே வந்து தரிசனம் பார்க்கணுன்னு இருந்தால் மட்டும்தான் காலை வைக்க முடியும், வந்து பார்க்கவும் முடியும். வந்து பார்க்கலாங்கிற ஆசையில தான் வந்தது. ஆனால் இங்கே வந்த போது தான் அவ்வளோ அருமையாக அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அது சித்தர் ஆலயம்ங்கிறத விட இதோட அழகு அது வேற லெவல் தான் இருக்கும். ஏகன் அநேகன் இறைவன் பின்ரூபம் தான். அவரு உருவமற்றவர், நாம தான் உருவத்தை கொடுத்துருக்கோம். அதனால தான் உள்ள இருக்க சிலை கூட பாருங்க, அந்த மகாசக்தி ஏகன் அநேகனா இருக்கு. நீங்க என்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலோ, இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, நீங்க இந்த கேட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள அதுக்கு உங்களுக்கு குருஜியோ இல்லை அவரோ யார் மூலியமா வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவார். என் லைஃப்ல நானும் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஜப்பம் பண்ணிட்டேன் 108 தடவை ஓம் நம சிவாயன்னு உட்காந்து அவர் சுவாமின்னு நினச்சி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிவன் வந்து நாகத்தோட சுற்றி தெரிஞ்சார், லிங்கம் கிட்ட இருந்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பார்வதி பரமேஸ்வரன் நினச்சிட்டேன் நான். உடனே அவங்களுக்கு பார்வதி பரிசுத்தோட வித் லிங்கம்தோ தெரிஞ்சாங்க எனக்கு ரியலி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்குமே வந்து சிவராத்திரி அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தருணம், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த முக்கியமான நாளில் நம்ம எல்லாருமே விரதங்கள் இருக்கிறதுலையும், முக்கியமாக சில கோவில்களில் இந்த கண் விழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம எல்லாருமே மேற்கொள்வோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஷம்பாலா யந்திராலயம். இந்த இடத்த பற்றி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக பரிச்சயமாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு விழா வரும்போதும் சரி, ஒவ்வொரு கோலாகலமான நாட்கள் வரும்போதும் சரி, ஷம்பாலா யந்திராலயத்தில் ஏதாவது ஒரு விதமான விஷயங்களை முன்னெடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த முறையுமே ஷம்பாலா யந்திராலயத்தில் குதம் என்னும் கைலாச வாசலை இன்னைக்கு வந்து திறக்கிறாங்க. இந்த கைலாச வாசலில் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து அந்த வாசலில் ஏறி உள்ளே போய் ஷம்பாலா யந்திராலயத்தை பார்க்குறத தான் வந்து வழிமுறையாக வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே நவபாஷான சிலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாருக்குமே முருகனை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவருடைய சிலை வந்து நவபாஷானத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இன்னைக்கு இங்கே அந்த ஷம்பாலா யந்திராலயத்துக்கு வந்து எல்லா பக்த கோடிகளுக்குமே வந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை நிறைந்த நவபாஷான லிங்கமும் மரகத லிங்கமும் இங்கே இருக்கு. இந்த 2 லிங்கங்களுக்குமே இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அவங்களோட கையால் அந்த அபிஷேகங்களை பண்ணுற ஒரு அரிய வாய்ப்புமே இன்னைக்கே ஷம்பாலா யந்திராலயத்துடைய நிர்வாகம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா ஒரு உண்மை. இன்னுமே இங்கே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த சிறப்பு நிறைந்த நாட்களில் நடக்குது. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன மாதிரியான வேண்டுகோள்கள், என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை முன் வச்சாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நானுமே வந்து மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்பவே விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம் ஐயா. எப்பயுமே ஷம்பாலா யந்திராலயத்துக்கு வந்தால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தாண்டி நாங்கள் பிரமிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்த உடனே கேள்விப்பட்ட விஷயம் குயம் குதம். இதுக்கான புரிதல் பெருசாக எங்களுக்கு இல்லை. இது ரெண்டும் என்னது, இதுக்கான வேறுபாடுகள்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உனக்குள்ள 2 வாசல் இருக்கு, குதம் குயம் என்னும் வாசல். இது ஒன்று சூரிய சக்தியும் ஒன்று சந்திர சக்தியும் குறிக்கிறது. அந்த குதம் வாசலை தான் இப்போ நீங்க கைலாச வாசலை இப்போ திறந்துருக்கோம். முதல் முறையா அப்படின்னு சொல்றது இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்றதை விட இது ஏற்கனவே இருந்தது தான். ஆனா கைலாச வாசல் இருக்கு. நம்ம எப்படி நேச்சுரலா பார்க்கறத விட அதுக்காக இது ஆர்டிபிஷியலா நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகா இருக்கு. கைலாசத்துக்கு உண்மையா நம்ம போனோம்னா இப்படிதான் இருக்கும் போல. கண்டிப்பா. அது அது எங்க இருந்து ஆரம்பிக்குது ஐயா? உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்,
இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் பிரமிக்கிற மாதிரி சொன்னாங்க. கைலாசம் நம்ம போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கைலாசம் இருக்குன்னு நான் கண் கூட பார்த்துட்டேன், எனக்கு அந்த திருப்தி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் விசித்திரமா தோணுது? உண்மையா சொல்ல போனோம்னா நான் இத சிந்தனைகள் எனக்குள்ள இல்லை. நீங்க தியானம் என ஒரு நிலைக்குள்ள போனீங்கன்னா மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அந்த தியானத்தினுடைய சக்தியை எப்படி புரிய வைக்கிறது, உனக்குள்ள இருக்கிற அந்த 2 வாசலை நீ எப்ப தெரிஞ்சுக்கிறது. தெரியாம எல்லா மக்களும் மறைமுகமா எல்லா சித்தர்களும் சொல்லப்பட்டது மறைபொருள் தான். குதம் குயம் வாசல் உண்டு, அதை எப்படி நீ திறக்கிறது? அதுக்காக சொல்ற அந்த குதம் வாசல்னா என்னது, அதுதான் கைலாச வாசல். குயம் வாசல்னா என்ன, அதுதான் வைகுண்ட வாசல். அப்படின்ற அந்த 2 வாசல் எளிய ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கும் அதை புரிஞ்சுக்கணும் ஆன்றதுக்காக தான் அந்த குதம் குயம் வாசலை இங்க வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கைலாச வாசல் எங்கும் யாரும் திறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கதவுகள் எங்குமே இருக்காது. ஆனா வைகுண்ட வாசல் எல்லா பெருமாள் கோயில்ல போனாலும் இருக்கும். எந்த இடத்துல வைகுண்ட வாசல் திறப்போம், அது வைகுண்ட ஏகாதசிக்கு திறந்துருவாங்க. உண்மையாலே ரொம்ப காலம் ரொம்ப மக்கள்கள் அதிகமா இரவு விழித்து இருக்கும் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி தான். இப்போ இடைப்பட்ட காலத்துல தான் இந்த சிவராத்திரி என்ற ஒரு புது விஷயத்த நமக்குள்ள கொண்டு வர மாதிரி. ஆனா புது விஷயம் இது இல்லை, இதுவும் பழமைதான். ஆனா எதுக்காக சிவராத்திரி கண் விழிக்கணும் அப்படின்னா, இந்த சிவராத்திரி கீழே இருக்கிறவர் யாரு, சிவவாக்கியர். அவர் என்ன சொன்னாரு, அரியும் சிவம் ஒண்ணு. இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு யார் நட்சத்திரம் வரணும், சிவனுக்கு தானே செய்றீங்க. நல்லா எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு மகா சிவராத்திரி, ஆனா சிவனுக்கு உகந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருது, பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தான் வரும். திருவோண நட்சத்திரம், முச்சத்திரம், திருவோணம். அந்த திருவோணம் யாருடையது, பெருமாளுக்குடையது. ஆனா சிவனுக்கு வந்து மகா சிவராத்திரி அதை வச்சிருக்கோமே, ஏன் வச்சிருக்கோம்? ஒவ்வொரு மனிதரும் இதுக்குள்ள இருக்க சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அரியும் சிவம் ஒண்ணுதான் அன்று சிவவாக்கியர் ஏன் சொன்னாரு, அந்த வாக்கியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த திருவோணம் உனக்குள்ள இருக்கு, அந்த முச்சத்திரம் உனக்குள்ள இருக்கு. அதனாலதான் குதம் புயம் எனும் வாசல் 2 வாசல் உண்டு. அந்த 3வது வாசலை திறக்கிறதுக்கு இந்த 2 வாசல் இது பயன்படும். அதனாலதான் உடுக்கைய காட்டுறார் சிவன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடுக்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது இல்லை, உனக்குள்ள அந்த குதம் புயம் 2 வாசல் உண்டு. அந்த வாசலை நீ எதை கொண்டு அடிக்கணும், உன்னோட மூச்சை கொண்டு அடிக்கணும். அப்போ என்ன பண்ணும், உனக்கு 3வது வாசல் திறக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் தமிழ்ல ஆயுத எழுத்தை பயன்படுத்தினாங்க. அந்த ஆயுத எழுத்து எது காட்டினாங்க, உனக்குள்ள இருக்கிறது உன் சக்தியை நீ உணர்றதுக்கு அந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்து. நான் மறைபொருளாக தமிழ் மொழிகள்ல மந்திரம் சொன்ன காரணமே இதுதான். எல்லா இடத்துக்குமே சிவன் பார்த்தோம்னா முதல்ல அவருடைய நெற்றிக்கண், அவருடைய முகங்கள் தான் தெரியும். இங்க உள்ள வந்த உடனே தெரிஞ்சது சிவன் திரும்பி இருக்கிறாரு. ஏன் பின் உருவத்தை வைக்கணும், அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா இறைவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இவங்களாம் நம்மளா முகம் அரைஞ்சி இப்படிதான் சிவன் இருப்பாரு, இப்படிதான் பெருமாள் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு எல்லாமே சொல்லுது. ஆனா ஏகன் அநேகன், இறைவன் பின்ரூபம் தான். அவரு உருவமற்றவர், நாம தான் உருவத்தை கொடுத்துருக்கோம். அதனாலதான் உள்ள இருக்க சிலை கூட பாருங்க, அந்த மகாசக்தி ஏகன் அநேகனா இருக்காரு. அவ்வளவுதான். நீ எதுவாக நினைக்கின்றாயோ பரம்பொருள் அதுவாக காட்சியளிப்பார். அதெல்லாம் பின்பக்கமா காட்டியிருக்கோம். அது பின்புறமும். நீ எந்த இறைவன் பார்த்தாலும் பின்னாடி தான் பார்க்க முடியும். எப்பொழுது நீ பின்னாடி பாக்குறியோ அந்த பக்கம் இருக்கிறத நீ பார்க்க முயற்சி பண்ணுவ. அந்த முயற்சி எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, தியானம் என்ற ஒரு விஷயத்தை செய்வீங்க. அதுதான் நான் அது சொல்லப்பட்டிருக்கு. முழுமையா என்னால சொல்ல முடியாதனால ஒரு சிறிய விஷயம், உனக்குள்ள அந்த விதையை ஊனணும். இந்த மகா சிவராத்திரின்னா என்ன, நீ உக்காந்து தியானம் பண்ணுன்னா உக்காந்து இரவு முழுவதும் தியானம் பண்ண முடியுமா? இப்ப இருக்கிற மக்கள் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆட்டம் பாட்டம் போட்டுட்டா தியானம் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது இல்லை உண்மை. விழிப்பு நிலையோட இருக்கணும். நீங்க படுத்துட்டாவது இரு, உக்காந்தாரு ஏதாவது இரு, விழிப்பு நிலையோட இரு. அதுதான் உனக்குள்ள இருக்க அந்த முச்சத்திரம் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு. அந்த கைலாச வாசலும் வைகுண்ட வாசல் உனக்குள்ள இருக்கு. அதை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படுத்தப்படும். இதே மாதிரி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த சக்தி, அது ஒரு சக்தி. ரெண்டுமே உனக்குள்ள, அந்த குளிர்ச்சியும் வெப்பமும் ரெண்டும் உள்ளதான் இருக்கு. நவபாஷானம் அப்படின்னாலே எப்பயுமே முருகர் அப்படிங்கிற ஒரு கடவுளை பத்தி அதிகமா கேள்விப்படுறோம். நவபாஷம்னாலே அவருதான் நமக்கு ஞாபகமும் அதிகமா வருவாரு. நான் இன்னைக்கு இங்க வந்து பார்த்திருந்த விஷயம், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை நிறைந்த ஒரு நவபாஷ லிங்கம் இருந்தது. அதுவும் உங்களுடைய குரு உங்களுக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு. எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம அதை வச்சுக்கணும் தானே ஐயா நினைப்போம். நீங்க வந்து நம்மளோட மக்கள் நல்லா இருக்கட்டும், இங்க யந்திராலயத்துக்கு வர எல்லாரும் பயனடையட்டும்,
அப்படின்னு வைக்கிறதுக்கு காரணம் எதா இருக்கா? இல்ல நான் யோசிச்ச மாதிரி தான் நீங்களும் யோசிச்சிருந்தீங்களா? உண்மையிலே என்னம்மா, என்னுடைய குரு 15 வயசுல எனக்கு கொடுத்தாரு. அவங்க வம்சாவழியா வந்தது. அவர் சொல்லும் போது இது நீ தான் பூஜை பண்ணணும், உன்னுடைய வம்சாவழி பூஜை பண்ணணும், நீ யாருக்கிட்ட நெக்ஸ்ட் ஒப்படைக்கிறியோ அவங்க தான் அதை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு குரு சொன்னதை நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் வந்தேன். இப்போ இடைப்பட்ட காலத்தில் நான் ஒரு 10 வருடங்கள் ஆச்சுங்களேன். அப்போ நான் தியானம் பண்ணும்போது சரி, நான் பெற்ற இன்பம் எனக்கு எல்லாம் இவ்வளோ வந்துடுச்சு, இந்த லிங்கத்தை பூஜை பண்ண பிறகு இந்த மரகத லிங்கனும் ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு, சரி நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, இந்த லிங்கத்துக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குது, இது எல்லாரும் பலன் பெறட்டுமே அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் வைப்பேன், மற்ற நாள் வைக்க மாட்டேன், எடுத்து உள்ள வச்சு. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை நிறைந்த லிங்கம்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ சாத்தியக்கூறுகள் அதுல இருந்தது, நீங்க பார்த்து வியந்த அந்த லிங்கத்துக்குள்ள ஏதாவது இருக்கா ஐயா? என்னைக்கு அந்த 15 வயசுல எனக்கு அந்த லிங்கம் கொடுத்தாரோ, எனக்கு அது 1000 வருடம் கறந்தது, அதை போய் நான் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அதை தொடர அளவுக்கு இல்லை. ஏன்னா என் குரு என்கிட்ட கொடுத்தது. ஸோ அதுல நான் எந்த விதமான இதுக்குள்ள போகல. ஆனா இது லவபாஷான் லிங்கம் தான் என்பதை நான் அதை இது பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இது பழமையானது அன்ட்டு ஒரு 2-3 பேர் சொல்லவும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, குரு ஒரு விஷயம் சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் அதுக்குள்ளே வேற ஒரு விஷயத்தை சூட்சமத்தை கண்டுபிடிக்க விரும்பலை. நான் அதுதான் வழி, நான் அதை பிடிச்சேன். ஆனால் எனக்கு எல்லாமே உடஞ்சிருச்சு. நான் பெற்ற இன்பம் நீயும் பேரு அதை வச்சுட்டேன், நீ கும்பிட்டு கண்டிப்பாக உனக்கு எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இங்க வந்த பக்த கோடிகள் எல்லாமே அவங்களோட கைகளால அபிஷேகம் பண்றதை நாங்க பார்த்துருந்தோம். அவங்க வந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு திருப்தியோ இல்ல உங்களுக்கு ஒரு ஆறாவோ கிரியேட் ஆயிருக்கும்ல, அது என்னவா இருக்கு ஐயா? கண்டிப்பாம்மா. ஒருத்தருக்கு நம்ம ஐயா இந்த லிங்கத்தை பண்ணேன், இந்த ஏதோ மகாசக்தி சம்பாலாக எந்திராக்குள்ள வந்த பிறகு இந்த லிங்கம் மகாசிவராத்திரியும் பண்ணேன், எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னா, சாதாரண ஒரு விஷயம், சாதாரண ஒரு மனுஷனா சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன், எனக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா சொல்லப்போன வார்த்தைகள்லாம் உண்மைதான். நீங்க ஒருத்தன் பசி எடுக்குது, அவனுக்கு உங்களால முடிஞ்சு ஒருத்தனுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்குறீங்க, அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு க்ஷணம் அங்க இடத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் எதுக்குமே ஈடு இல்லை. இதுதான் உண்மை. இப்போ நம்ம இங்க போடுற அன்னதானம், இது பேர் அன்னதானமே இல்லை, அன்னதானம் என்ற வார்த்தையே நான் வரக்கூடாதுன்ட்டு தான் மகா பிரசாதம் அப்படின்னு வச்சேன். இப்போ அந்த மகா பிரசாதம் ஏன்னா நீங்க கொஞ்சமா வாங்கினீங்கன்னா பிரசாதம், நான் இலையில போட்டு எல்லாமே பண்றேன், இது மகா பிரசாதம், அவ்வளவுதான். பாருங்க, அன்னதானம்னு கூட சொல்லக்கூடாது, அன்னதானம்ன்ற சொல்லி அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்க, தானம் என்ற வார்த்தை போயிடுது இல்ல, வேண்டாம், அப்படி அந்த வார்த்தையே வேண்டாம், மகா பிரசாத கூடம், சரி மகா பிரசாதம் சாப்பிடலாம், அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கைலாசம் ரீதியா இப்படி வைக்கணும்ன்ற ஒரு தாத்பரியம் வந்திருக்கும், இந்த ஐடியாலஜி படி தான் இதை உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நான் கைலாசம் போயிட்டு வந்துட்டேன், அந்த பேரால நான் அடைஞ்சிட்டேன். எல்லாருக்குமே அந்த அமைப்பு கிடைக்காது, எல்லார் கையிலும் அதுக்கேற்ற செல்வங்கள் இருக்காது. சார் அது சின்ன ஒரு வழிமுறை, என்னால் முடிஞ்சது அந்த கைலாச வாசலுக்குள்ளாக வந்திருக்காங்க, ஓரளவுக்கு அந்த கைலாசம் இப்படிதான் இருக்கும், இயற்கையா இல்லா கட்டி கூட செயற்கையா காமிச்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்தது இல்லை. இப்போ எவ்வளவு வயசானவங்க எத்தனை பேர் வந்தாங்க, கைலாசம் போனீங்கன்னா அங்க குளிர்ச்சி இருக்கு, அந்த குளிர்ச்சி தாங்கக்கூடிய சக்தி எல்லாருக்குமே இருக்காது. நீங்க வாங்க எல்லாரும் கூட்டின்னு போடைய சக்தி எனக்கும் இருக்காது. ஆனா இவ்வாறு கைலாசத்தை காமிச்சிடலாம்ல, அது மகாசிவராத்திரி அன்னைக்கு அவங்க காமிச்சோம்ல, அவங்க பேரானது அடைஞ்சிருப்பாங்கல்ல. இந்த கைலாச வாசல் முதல்ல திறக்கிறோம். ஏன் திறக்கிறோம்? சாதாரண ஒரு பாமனிதனும் இதுக்குள்ள, அந்த பாமர மனிதனுக்கும் இதுக்குள்ள அந்த உள்ள வந்தவன் அந்த கைலாசம் விஷயம் தெரியும், தனக்குள்ள 2 வாசல் இருக்கு, அவன் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். எவ்வளவு நாட்கள் ஆச்சு இதை உருவாக்குறதுக்கு? ஏன்னா எல்லாரும் வந்து சொல்றாங்க பிரமிப்பா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாலும் அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க கூட கடந்த 3-4 நாட்களா தூங்கவே இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது எங்களுக்கு வியப்பா இருக்கு, எப்படி ஒரு மனிதன் 3 நாள் 4 நாள் தூங்க முடியாம, ரெஸ்டும் இல்லை, உங்க ஃபேஸ்ல அந்த டயர்டும் இல்லை, எப்ப வந்தாலும் அந்த கிரீட்டோட ஒரு ஹாப்பியா இருக்கீங்கல்ல, அதுக்கான சீக்ரெட் ஏதாவது இருந்தா எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன். உண்மை ஒன்னே ஒண்ணுதாம்மா, நீ எப்போ யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் வச்சுங்க, தன்னலம் அற்று உங்களுக்கு இதுல சுயநலமா ஏதாவது திங்க் பண்ணாம நீங்க பிறருக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மலர்ந்ததுன்னா, அந்த அன்பு மலர்ந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி தான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த தியானத்தை செஞ்சு பாருங்க. இத்தியானம் இந்த தியானத்தை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நம்ம 3 நாள் தூங்காதது, 3 நாள் தொடர்ந்து வேலை செய்யுது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதோட நம் சித்தர்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க.
எத்தனையோ ஆண்டுகள் தூங்காம இருந்திருக்காங்க. தூக்கமற்ற மகான் இமயமலையில இருக்காரு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் அதுல ஒரே ஒரு துளி கூட இருக்க முடியாது. ஆனா எனக்கு போட்ட என்னோட குரு பிச்சை அந்த புட்டபத்ரி சாய்க்கு சொல்லணும், யோகிராம் சூரத்குமாருக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகானுக்கு சொல்லணும், காஞ்சி பெரியவா அவர் கொடுத்த குங்குமத்து இன்னைக்கும் அதுக்குள்ள இருக்குன்னா, நம்ம அந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாசக்திக்கு அபிஷேகம் கிடையாது, காஞ்சி பெரியவா கொடுத்த குங்குமம் இருக்கிறதுனால அது மேல ஒரு அத்தர் தான். அந்த அத்தர் கொடுக்கிறவர் ஒரு முஸ்லீம் பாருங்க, அவருக்கு அவர் பக்தர். அப்போ என்ன அர்த்தம், நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நடக்கணும். நான் எழுந்தவன தியானம் பண்ணி பாருங்க. இந்த தியானத்தினுடைய வேற சக்தியே இல்லை. எப்படி தியானம் பண்றது? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்களே, இந்த முத்ரா பிடிக்கணும், இந்த முத்ராக்கே உண்மையான சூட்சம் யாருக்குமே தெரியல. சிம்முத்ரா இது இப்படி பிடிச்சா அப்படி இப்படின்னு. இதோட உண்மையான சூட்சம் தெரிஞ்சிட்டா அதோட தாற்பயம் உனக்குள்ளதான் இருக்கு என்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல இது நெருப்பு, இது காற்று, இதை கொண்டு இதை ஊதுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டுத்த ஒன்னா சேர்ந்தா உனக்குள்ள சக்தின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மறைபொருளா இதை கொண்டு இதை ஊது, உனக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிஞ்சுதுன்னா பேரொளி உனக்குள்ள ஏற்படும். இதை பத்தியே ஒரு தனி இன்டர்வியூ நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களையும் ஒரு நாள் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாம்மா. ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, நம்ம முழுமையா வெளியில சொல்ல முடியாது. நான் சூட்சமத்தை தான் இங்க வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே இந்த ஷம்பாலாக்குள்ள வந்தா குதம் குயம் 2 வாசல், அந்த வைகுண்ட வாசல், கைலாச வாசல், இது ஷாம்பாலால மட்டும்தான் இது ஏற்படுத்த முடியும். அந்த ஷாம்பாலா எந்திரத்துக்கு தான் இந்த அமைப்பு வர முடியும். இந்த திருவோணம் வரும், இந்த திருவோணம் இப்போ பாத்தீங்களா, இன்னைக்கு மகா சிவராத்திரி திருவோணம் வருது இல்ல, இந்த ஷாம்பாலால தான் அந்த திருவோணம் ஏற்படும். அந்த திருவோணம் தான் உனக்குள்ள இருக்கு, அதை நீ ஏற்படுத்திக்க வேண்டியதுதான். அந்த சூட்சமத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. இந்த 72,000 நாடிகள், இந்த 114 சக்கரங்கள், இந்த குண்டலினி யந்திரம், இந்த ஷாம்பாலா யந்திரம், இது ஆலயமே அல்ல, யந்திரம், உன்னை இயக்கக்கூடிய ஒரு யந்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய், அன்பே மகாசக்தி. உலகெங்கும் இன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி கைலாய மலையிலிருந்து காஷ்மீர் வரையில எங்கெல்லாம் சிவனாலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்று மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில இந்த சம்பாலா யந்திராலயத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் பக்த கோடிகளுக்காக இந்த குதம் நுழைவாயில் வார்ந்த இந்த ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சிவராத்திரியில் நான் இங்கே வந்ததை ரொம்ப சிறப்பாகவும் இறையருள் பெறத்தக்கதாகவும் நம்புகிறேன். இது நம்ம சுவாமிகளுடைய தனிப்பட்ட முயற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு யந்திராலயத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த யந்திராலயத்துடைய புகழ் உலகெங்கும் பரவி எங்கும் இருக்கிற இந்து மக்கள் சிவபக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை பார்த்து இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரினா ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னவா இருக்கு? சிவன் எப்போதும் நம்ம கூட இருக்கிறாரு. மகா சிவராத்திரியில தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், திருமுகனால இறைவனை நீக்கமர நிறைய நினைச்சிட்டு இருந்தாலே நமக்குள்ள எஞ்சான உடம்பும் ஈடேற்ற சக்தி பெறும். நம்ம தனி இயக்கமே இல்லை. உங்களால் மூச்சை 1 மணி நேரம் நிறுத்தி வைக்க முடியுமா? இல்லை. அப்போ உங்கள் மூச்சு யார் கொடுக்கறது? இந்த மூச்சு ஒன்று இல்லைன்னா உங்கள் கண்களும் ஐம்புலன்களும் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா? அதனால் எல்லாத்துக்குமே ஓம் சக்தி, சிவசக்தி, இறைவனுடைய பரம்பொருள், அவருடைய அருளால் தான் எத்தனை கோடி ஜீவராசிகள் ஜீவிச்சிட்டு இருக்குது. இதனால தனி அனுபவம் இல்லை. நாம் எப்போவுமே சிவனுடைய அருளால் தான் சிறப்பாக இருக்கு. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷம். எப்பயுமே சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரின்னா சொல்லவா வேணும், அவ்வளோ ஸ்பெஷல். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்?
நான் இந்த ஒரு தருணம் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே சொன்னா. நான் என்னோட ஃப்ரெண்டு ரஜினி அவங்க தான் சொன்னாங்க, சிவராத்திரி இந்த மாதிரி ஒரு கோவில் விசேஷமா செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ யூஆர் எ பிளேபேக் சிங்கர், உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிவைன் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கும் பண்றாங்கங்கிறது எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் கெஸ்டா வரீங்களா? நான் வரேன், சிவராத்திரி என்னைக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்கிற ஆசையில தான் வந்தது. ஆனா இங்க வந்த போது தான் அவ்வளோ அருமையா அற்புதமா அமைச்சிருக்காங்க. அது சித்தர் ஆலயம்ங்கிறத விட இதோட அழகு அது வேற லெவல் தான் இருக்கும். பின்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினர் தான், ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெயினி தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது பெரிய வைட் அண்ட் வாஸ்டான ஒரு விஷயம். சாரி. அப்போது சிங்கர்ஸு ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஷார்ப்னஸுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணுறது நல்லது தான். அப்போது எல்லாருக்கும் நேர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன இருக்குது, உங்களோட திறமை என்னங்கிறது தெரியறதுக்கு லைட்டாக ஒரு ஓம்ங்கிற நாமம் மட்டும், நாமம்ங்கிறத விட அது ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் ஒரு 21 டைம்ஸ் எப்பயாச்சு உட்காந்து பண்ண முடிஞ்சா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு தான். அது நீங்கள் பக்திங்கிற விஷயம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், இப்போ ஓம்னு சொல்லும்போது பிரணவ மந்திரம், சிவரோட அந்த ஜபம் நாமம் அப்படி எடுக்கிறதுன்னு அப்படியே எடுக்கலாம். அது இல்லை, செல்ஃப் அவேர்னஸுக்காக கூட அது பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற இடம் வரும்போது ஆலயம்ங்கிறது சொல்ல முடியும், சித்தர்கள் இடம்ங்கிறது சொல்ல முடியும், ரொம்ப டிவைன் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து கூட கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. நமக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்க, எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷம்பாலா இந்திராலயத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த வைபாக இருக்கட்டும், ஒன்று க்ரியேட் ஆயிருக்குல்ல, ஒரு ஆரா க்ரியேட் ஆயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி நான் அது நம்புறது என்னென்னா, நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு நியோகம் இருக்கும். அந்த டைமில் யார் மூலமாவது அது வருதோ அது வந்துடும். அப்படி தான் நான் நம்புறது. எனக்கு நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்த டைமில் என்கிட்ட என்னோட சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்த போது அவர் டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்த போது அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி இருக்காங்கல்ல, அப்போ ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா அந்த ஜபம் ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த இசையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொன்னாங்க. அதுதான் நிஜமாவே நான் ஆரம்பிச்சது. இப்போ இங்கே வந்து நிற்கிற அந்த பயணத்துக்கு ஆதாரம் அந்த ஓம்கார ஜபம் தான். எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். அது எல்லாரும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், ரொம்ப சிரமம் எல்லாம் கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் வீட்டில் உட்காந்து பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு அது கற்றுக் கொடுங்க, நல்லது தானே. ஏன்னா எல்லாருமே இந்த ஓம் நமோ நம சிவாயா அப்படிங்கிற அந்த சிவனோட மந்திரத்தை எல்லாருமே உபயோகப்படுத்துவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில அது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுத்துருக்கு. உங்களோட பர்சனல் வாழ்க்கையில எனக்கு உண்மையாவே இது ஒரு மாற்றம் தான். இதை நான் மக்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் அதுல பயன்படுவாங்க இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல அது என்னவா இருக்கும்? ஜபம் தான். என்னன்னா இந்த கலியுகத்தில் நாம ஜபம் தான். நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டென்ஷன்ஸ் இருக்குது. எங்கே போனோம், என்ன பண்ணலாம், இது தான் ஆவலாக இருக்கும், ரொம்ப விதையோடு இருக்கும்னு சொல்லும், ஆதி இருக்கும் அந்த மாதிரி. அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வேணும்ல. ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது சொல்யூஷன்ஸ் இருக்கும். அப்போது நமக்கே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஜபம் பயன்படுத்தலாம். அது ஓம் நம சிவாயா யூஸ் பண்ணும்போது தியானத்தில் இருக்கிற ஒரு எனர்ஜி தான் சிவரோடது. அது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும்னு அப்படி பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன உருவத்தை சங்கல்பம் பண்ண முடியும் அதை வச்சு பண்ணுங்க. அது எப்படியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு, அட்லீஸ்ட் உங்களோட இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் தெரியறதுக்கு ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் என்னோட ஒரு கோரிக்கையும், எல்லார்கிட்டையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதும் அதுதான். செல்ஃப் அவேர்னஸ் உருவாக்கிடுங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நான் ரொம்ப ஏஸாக வந்துட்டு இருக்கேன், கவுண்ட் ஏஸ் தெரியல, ரொம்ப ஏஸாக வந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலோ, இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, நீங்க இந்த கேட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள அதுக்கு உங்களுக்கு குருஜியோ இல்லை அவரோ யார் மூலியமா வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவார். என் லைஃப்ல நானும் நிறைய பார்த்துருக்கேன். எதா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு, வரீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குருஜி ஒன்று ஆன்சர் சொல்லிடுவார். இல்லை இங்கே சரௌண்டிங்ஸில் யாராவது ஒருத்தவங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க.
இங்கே வந்து மெடிடேஷன் சொல்லி தராங்க. இந்த மெடிடேஷன் வந்து இங்கே என்ன நடக்குதோ அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இங்கே கொடிக்கம்பம் வச்சுருக்காங்களோ அது வந்து நாக ரூபத்தில் இருக்குன்னு எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் மூலிமா எனக்கு முன்னாடியே தெரியும். நான் குருஜிக்கிட்ட சொல்லும் போது நீ மெடிடேஷன் கரெக்டாக பண்ணுற. அமாவாசை தியானம் பௌர்ணமி தியானம் 2 தியானம் பண்ணுறாங்க. அமாவாசை தியானம் வந்து முன்னோர்களுக்காக பண்ணுறோம். இங்கே வந்து லேடிஸ் கூட தர்ப்பணம் கொடுக்கலாம். பௌர்ணமி தியானம் வந்து நம்ம செல்வம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்காக பண்ணுறது. அப்புறம் வந்து நான் வந்து பாப்பா இல்லைன்னு தான் வந்தேன். பாப்பா இல்லைன்னு இங்கே வந்து தான் பையன் இப்போ அப்புறம் வந்து இவனுக்கே மூக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரெக்னென்சி டைமில் அந்த மூக்கு இல்லை, அபார்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து குருஜி வந்து சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, நீ போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ப்ளட் டெஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை வயிற்றுலேருந்து நீர் டெஸ்ட் எடுத்து அனுப்பணும்னு சொன்னாங்க. நீ எது பண்ணாலும் அவன் நார்மல் தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பீச் வரலன்னாங்க. பிறந்ததுக்கப்புறம் 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. அப்புறம் அதெல்லாம் அவன் நல்லா பேசுவான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. 6 ஆமாம். இன்னைக்கு இப்போ வந்து நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த நந்தி தெரிஞ்சு உள்ளே போனோடனே நானே பார்த்தேன். இங்கே நந்தி முன்னாடி வச்சுருக்காங்க. இங்கே அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுது நந்தி இங்கே இருக்குது. எனக்கு தெரியாது இந்த மாதிரி தான் செட்டிங் பண்ணுவாங்க. நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், எனக்கு தெரியாது. இப்போ நான் உள்ளே போனோடனே அப்படியே இருக்குது. அதே மாதிரி அந்த கொடிக்கம்பம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாம்பும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு சொன்னார். ஆமாம் நான் வைக்க போகிறேன்னு குருஜி சொல்லியிருக்காரு. சிவராத்திரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முக்கியமான நாளாக இருக்கும், சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் சிவன் அப்படிங்கிறதும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறதும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? நான் வந்து 12th படிக்கும் போதுலேருந்தே சிவன் கும்பிட்டுருக்கேன். அவர் தான் என்னை இந்த ஊருக்கு வந்து அனுப்பி இதெல்லாம் நீ பண்ணணும், உனக்கு உன் கையாலேயே பண்ணணுன்ற மாதிரி இருந்து. நான் கூட சொல்லுவேன், எங்கே போயிருந்தோம், எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, தனியாக இருக்க மாதிரி இருக்குன்னு. அதில் 2 லிங்கத்துக்கு என் கையாலேயே 2 வருஷமாக அபிஷேகம் பண்ணிட்டு சிவனோட அருளால் தான், குருஜியோட அருளால். நம்ம நார்மலாக எல்லா இடத்துக்குமே போனாலுமே, நம்மளுக்கு எல்லா ஆலயங்களுக்கும் போனாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இங்கே வரப்போ வந்து நம்ம வந்து நம்மளையவே அறியறதுக்காக மெடிடேட் பண்ணுறப்ப அது ஒரு புதுவிதமான ஒரு வைப்ரேஷன். அது நம்மளால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங்காகவே தான் இங்கே வர்றது. அதுவும் இல்லாமல் இந்த சிவராத்திரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கோயிலையும் போய் நம்மளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து எந்திராலயம் தான். இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவபாஷான லிங்கத்துக்கு வந்து நம்மளே வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மற்ற இடத்துல கிடைக்காது, இங்கே கிடைக்கிறது இது. அதுதான் நம்மளைவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இங்கே வந்தானே ஒரு பிரசாந்தத்தை அது அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அபிஷேகம் பண்ணி உடம்பே ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, அதே புல்லரிச்சது, நல்லா இருந்தது. ஒரு பிரசாந்தத்தை, ஒரு மைண்ட் வந்து ஒரு தெய்வமே. எனக்கு பார்வதி பரமேஸ்வரே தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே எனக்கு அது தெரியல இந்த வரைக்கும். இன்னைக்கு அபிஷேகம் பண்ண உடனே எனக்கு மனசுக்கு வந்துடுச்சு. எனக்கு அந்த ஜப்பம் பண்ணிட்டேன் 108 தடவை ஓம் நம சிவாயன்னு உக்காந்து அவர் சுவாமின்னு நினச்சி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிவன் வந்து நாகத்தோட சுற்றி தெரிஞ்சார், லிங்கம் கிட்ட இருந்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பார்வதி பரமேஸ்வரன் நினச்சிட்டேன் நான். உடனே அவங்களுக்கு பார்வதி பரிசுத்தோட வித் லிங்கத்தோ தெரிஞ்சாங்க. எனக்கு ரியலி நிஜமாக எனக்கு அவ்வளோ சாந்தியாக வந்துடுச்சு மனசுக்கு. நான் சிவராத்திரி இதெல்லாம் ஸ்பெஷலெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தோட புனிதம் என்ன, வித்தியாசம், அங்கே என்ன ஃபீல் பண்ணுறோம், நமக்கு என்ன தோணுது, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி தோணும். அது இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அமைதின்றது என்ன, நிதானம்ன்றது என்ன, அந்த ஒரு உள்ளே போனோம்னா ஒரு சுற்றி இருக்கிற ஒரு அமைதியை வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியும். வேற எங்கேயும் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. எல்லா இடத்துக்கும் போவோம், கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி புனிதம் தெரியும். ஆனால் இங்கே வந்தோம்னா ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தனியாக ஒரு எக்கோவை கேட்கும். அந்த எக்கோ எங்கேயும் கேட்கறதில்ல. மற்ற இடத்துலாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், இங்கே அது தானாக கேட்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்தோம்னா அந்த அமைதி, அந்த என்ன சொல்கிறது, எளிமை ப்ளஸ் ஒரு சவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். வேறு எங்கேயும் அது அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அது வந்து நிறைய ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற விஷயங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற ஸ்தூபம் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும்.
ஸ்பைனல் ரிலேட்டடாக ஸ்பைனல் கார்டில் எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவல் இங்கே போட்டிருப்பாங்க. அது எங்கே கனெக்ட் ஆகுது, பிரெயினோட கனெக்ட் ஆகுதுன்றது இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கொடிமரத்தை. அந்த கொடிமரம் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான விஷயம் இங்கே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சாமியை வந்து முகத்தை தான் பார்க்க முடியும், இங்கே மட்டும்தான் முது சைடை பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் இடம் டு வலம் சுற்றி வருவோம், இங்கே மட்டும்தான் இடம் டு வலம் சுற்றி வருவோம். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது ஒவ்வொருத்தரோட புரிதல் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம புரிதல் தனியாக பார்த்தோம்னா இது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். வந்தோடனே எல்லாரும் வழக்கமாக லெஃப்ட் டு ரைட்டு தானே போவோம், இங்கேயும் ரைட் டு லெஃப்ட் போகணும். அந்த குழப்பத்துக்கே முதல்ல தெளிவு எல்லாருக்கும் தெரியணும். அதே மாதிரி இங்கே 2 காது வச்சுருக்காங்க, அதில் ஃபீமேல் தான் சொல்லணும், ஒரு காதில் ஒரு கால் மேல் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா கர்ப்பகிரகமும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். அந்த இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், வேறு எங்கேயும் அது இருக்காது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு டே நான் இங்கே வரும்போது நான் வெளியில் தான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை, அண்டு சாமி நம்பிக்கையும் இல்லை. நமக்கு ஏதோ ஒன்று இயக்குது, ஒரு பிரபஞ்சம் இயக்குது, அதை மட்டும் தான் நான் நம்புகிறேன். இங்கே ஃபஸ்ட் டே வரல நான். ஸோ செகண்ட் வீக் நான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வரச்சே வந்து ஏதோ ஒரு வைப்பு எனக்குள்ளே ஒரு வைப்பு தோணுச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் வாரம் இங்கே வர ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி டே, இன்றைக்கி நைட்டு, இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி நான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியல, இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்கு போல இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நான் நினச்சதெல்லாம் இங்கே வந்த பிறகு நிறைய நடக்குது. இது உண்மை, இது மனசார தொட்டு சொல்கிறேன் நான், உண்மையான விஷயம். அது உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து MSMS மேஸ்ட்ரோ சிம்ஃபனி மியூசிக்கல் ஸ்டுடியோஸ் கரோக்கி ஸ்டுடியோ வச்சுருக்கோம். அண்ட் இதில் நிறைய பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்குறோம். ஒரு சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. பட் எனக்கு எப்போவுமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு. பட் இங்கே நம்ம சிவராத்திரினா எப்போவுமே 4 கால பூஜைன்றது எல்லா கோவிலையும் நடக்கும், அது விசேஷம். பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு கைலாயத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி அது ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் நமக்கான அந்த ஃபீலிங், அந்த கடவுளுடைய நம்பிக்கை அதிகமாக தோன்றதுக்கான ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. அந்த வைப் சொல்லுவாங்க இல்லையா, டிவைன் வைப்பு, அது நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த ஜீவ சமாதி இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி அங்கே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருக்கும் நமக்கு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணி தான் நான் இங்கே வந்தது முதல்ல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 months கிட்ட இருக்கும். நான் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், பிஸ்னஸ்லையும் சரி ஃபேமிலிலும் சரி, அதெல்லாம் 1 by 1 எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு தான் இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டு தான் இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அது எல்லாருமே ஃபீல் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வாங்க, இங்கே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மகா சிவராத்திரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், சிவராத்திரி வாழ்த்துக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலகாடு சித்தர் இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பயுமே இருக்கும். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு எந்தூசமாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 years கிட்ட இருக்கும். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது எவ்வளோ வேதனைகள், மனசில் எவ்வளோ வலிகள் அதெல்லாம் இருந்தது. எனக்கு வந்து அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஷ்டங்களை நான் இங்கே வந்து இப்போ லைஃப்பில் நான் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, பணம் பொருள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ் தான் முக்கியம் லைஃப்பில். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பீஸ்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் நான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் இருந்தாலும் எவ்வளோ தோல்விகளை தான் சந்திச்சேன். நான் இப்போ என்னோட ஏஜ் வந்து 37 years ஆகுது. இந்த 37 yearsல நான் 35 yearsல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பட் அந்த 2 years இங்கே வரும்போது எவ்வளோ இப்போ நிம்மதியாகவும் எவ்வளோ ஆனந்தமாகவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தேன். இதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் எல்லாம் அவங்கவுங்க வந்து ஒரு பேட்டிக்கு எதுனா சொல்லிட்டு போகலாம். ரியாலிட்டிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட அனுபவத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நல்லா இருக்கும்னு, ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்று வாக்கு இருக்குங்க இல்லையா, அதுவும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் டெஃபினெட்லி கிடைக்கும். மகா சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா சிவன், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் குருஜி தான் வந்து ஞாபகம் வரும். அவர் வந்து இந்த நிறுவனத்துக்கு பல கஷ்டங்கள் பட்டு இந்த இடத்த நிறுவிருக்கார். இது வந்து வெறுமனே இருக்கிறருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். குருஜி வந்து பல ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். அவர் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து அவளுடைய உழைப்பு வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மற்ற நாட்கள் பூஜைக்கும், அமாவாசை பூஜைக்கும் சரி, வியாழக்கிழமை பூஜைக்கும் சரி, அவர் நடத்துகிற விதங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். பல மக்கள் இங்கே வந்துட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டங்கள் வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்களது எல்லாமே நிவர்த்தி ஆகிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கைலாய வாசலில் கால் வைக்கிறப்ப இமாலயஸில் கால் வச்சு அந்த ஃபீல் இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் அந்த இடத்துக்கு போக முடியாது, ஆனால் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து இமயமலைக்கு போயிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது கொடுத்த குருஜிக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்லணும். அவர் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இது பூர்வ ஜென்மத்தில் எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு கடன்பட்டுமோ இல்லை எதுவும் செஞ்சோமோ தெரியல, எங்களுக்காக வந்து இந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் அவருக்கு. எப்பவுமே சிவபக்தி அதிகம். அதான் எப்போலாம் சிவபக்தி தான். சிவராத்திரின்னு கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு நம்ம வியாபாரம் நல்லா இருக்குது. நான் ஹோட்டல் சூர்யாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன பிறகு என் வியாபாரமும் நல்லா இருக்குது, வருமானமும் நல்லா இருக்குது. வேலைக்கிழமை அங்கே நான் என்னுடைய பிரசாதம் என் கைங்கரியமாக என் சக்தி தானே பிரசாதம் கொடுக்குறேன். விசேஷ நாளில் பூ செலவு நம்ம ஏற்றுக்கிறேன். வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சித்தரோட வழிபாட்டில் இருக்கும். மற்ற கோயில் பிரதிஷ்டை முறையும் வேறு, இங்கே இருக்கிற பிரதிஷ்டை முறையும் வேறு. இது மொத்தமாகவே அவர் சித்தர் வழியில் பழைய முறையில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வைப்ரேஷன் வந்து வேறு இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம கைலாஷ்குள்ளே அந்த பழைய குகைக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. உள்ள அபிஷேகம் பண்ணுறதும் வேறு. மற்றபடி இந்த இடம் சொல்கிறது, இந்த சம்பால எந்திர பிரதிஷ்டையே வந்து இன்னும் வைப்ரேஷன். இது உள்ளே வந்துட்டாலே அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். என்னுடைய அபிப்பிராயத்தில் பொறுத்தவரையும் ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா அந்த இடத்துல வரணும், அந்த டைமுக்குன்னு விதிச்சா மட்டும்தான் நம்மளால் உள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. என்னதான் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த டைமுக்கு அங்கே வந்து தரிசனம் பார்க்கணுன்ட்டு இருந்தால் மட்டும்தான் காலை வைக்க முடியும், வந்து பார்க்கவும் முடியும்.